இவனே ஒரு ஒன்றா நம்பர் பொம்பளை பொறிக்க அருணை பற்றிய குற்றச்சாட்டுகள் இங்கே டிபார்ட்மெண்ட்டில் யார் மேலே வேணாலும் விசாரிச்சு பாருங்க. எந்த பெண்ணாவது செய்வாள் அப்படி? காவல்துறை வேலை பார்க்குற பெண்கள் மட்டும் கிடையாது, பத்திரிகை துறையில், ஊடகத்துறையில், ரயில்வே துறையில், விமானத்துறை நிலையத்தில் எல்லா இடங்களையும் வேலை பார்க்கக்கூடிய பெண்களைத்தான் இவர் சொல்கிறாரு மொத்தமாக. சில பெண் காவலர்களை இணைச்சி பேசுனது கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குல்ல, நமக்கே கஷ்டமாக இருக்குது. கஞ்சா வச்சது யார்? ரீசெண்டாக சவுக்கு மீடியாவின் தலைவரான சவுக்கு சங்கரை தமிழக காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதற்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, பெண்களை பற்றி தப்பாக இழிவாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது. இன்னொன்று, கஞ்சா வச்சுருக்காரு அப்படிங்கிறது. ஸோ இதை ஒட்டி பல அரசியல் கட்சி தலைவர்களும் அமைப்புகளை சேர்ந்தவங்களும் அவங்களோட கருத்தை பொதுவெளியில் சொல்லிட்டு வராங்க. அப்படி அவங்க சொன்ன பல வீடியோஸ் சமூக வலைதளத்தில் இருக்குது. அப்படி நான் பார்த்த சில வீடியோஸை வச்சு நான் யோசித்து பார்க்கும்போது இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பொதுவெளியில் உள்ள, அதாவது சவுக்கு சங்கர் பெண்களை இழிவாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோவை பார்க்கலாம். இவனே ஒரு ஒன்றா நம்பர் பொம்பளை பொறிக்க அருணை பற்றிய குற்றச்சாட்டுகள் இங்கே டிபார்ட்மெண்ட்டில் யார் மேலே வேணாலும் விசாரிச்சு பாருங்க. எங்கே போனாலும் சபார்டினேட்டாக பார்த்து கை வைக்கிறான். புரியுதுங்களா? இவர் ஒரு ஐஜியாக இருப்பார், சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேலே காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்தா காதல் வருது? கண்டிப்பாக இல்லை. போகிற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்ணுறாங்க, சபார்டினேட்ஸாக லவ் பண்ணுறாங்கன்னு என்ன அழகை பார்த்தா? இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. உன் வீட்டில் வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது. நான் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி, நீ இவனே ஒரு பொறுக்கி. இதுதான் சவுக்கு சங்கர் பெண்களை இழிவாக பேசினாரு அப்படின்னு சொன்ன கரெக்டாக சவுக்கு சங்கர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லப்படுது. இப்போது இதை ஒட்டி சாட்டை துரைமுருகன் அப்படிங்கிறவர் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். அதாவது இந்த ஏடிஜிபி அருணை காதலிக்கிறாங்க நிறைய எஸ்ஐக்கள். அதுக்கான காரணம் இவர் அழகாக இருப்பது இல்லை, வீட்டு கூட காதலிச்சா உயர் பதவி கிடைக்கும். எந்த பெண்ணாவது செய்வாள் அப்படி? அப்போ எஸ்ஐகளை எங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் எஸ்ஐ இருப்பாங்க? என் தங்கச்சி காவல்துறையில் இருக்குது, எங்கள் பெரியம்மா பொண்ணு. எத்தனை பேர் காவல்துறையில் இருக்காங்க, எத்தனையோ தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் சேத்தனை நீ அசிங்கப்படுத்துகிற, அவங்க எல்லாத்தையும் சேத்தனை இழிவுபடுத்துகிற. இது காவல்துறை வேலை பார்க்குற பெண்கள் மட்டும் கிடையாது, பத்திரிகை துறையில், ஊடகத்துறையில், ரயில்வே துறையில், விமானத்துறை நிலையத்தில் எல்லா இடங்களையும் வேலை பார்க்கக்கூடிய பெண்களைத்தான் இவர் சொல்கிறாரு மொத்தமாக. எங்கே நீதிபதி வேட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள், எங்கே தமிழ்நாடு முழுக்கக்கூடிய உதவி ஆய்வாளர்கள். அப்போ என்ன சொல்ல வர்ற? வேலைக்கு போகிற இடத்துல அந்த பெண்கள் தங்களுடைய உயர் பதவிகளுக்காக அதிகாரிகள் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, காதலிக்கிறமா நடிக்கிறாங்கன்னு சொல்வது ஒட்டுமொத்தமான பெண்களையும் இழிவுபடுத்த சமம். இதை பெண்களை தலைவியாக ஏற்றுக்கொண்டு இரும்பு பெண்மணி என்று போற்றப்படுகிற அம்மையார் ஜெயலலிதாவை தலைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த கைதை கண்டிப்பது தான் மிகப்பெரிய ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவை ஒரு 10 செகண்ட் நிறுத்தி வச்சுட்டு கரெக்டாக சவுக்கு சங்கர் என்ன சொன்னார், கரெக்டாக சாட்டை துரைமுருகன் என்ன சொன்னார் அப்படின்றத ரெண்டத்தையும் லிங்க் பண்ணி சவுக்கு சங்கர் சொன்னதான் சாட்டை துரைமுருகன் சொல்கிறாரா, இல்லை சாட்டை துரைமுருகன் சொல்கிறதான் சவுக்கு சங்கர் சொல்கிறாரா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். சரி, இவங்க 2 பேரோடைய ஸ்டேட்மெண்ட்டையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை, இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டையும் நம்ம எப்படி பார்க்குறோம், எந்த அடிப்படையில் சரி தப்பு அப்படிங்கிற நிலைப்பாடை எடுக்கிறோம், அந்த நிலைப்பாடை எடுக்கிறது மூலயமா எந்த ஒரு முடிவுக்கும் நம்ம எப்படி ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை 2 விஷயம் அஃபெக்ட் பண்ணுது. ஒன்று டெசிஷன் கண்டெக்ஸ்ட், இன்னொன்று சைக்காலஜிக்கல் கண்டெக்ஸ்ட். அப்படின்னா முடிவெடுக்கும் சூழல், இன்னொன்று உளவியல் சூழல். இந்த 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஐஃபோன் மார்க்கெட்டுக்கு வருது. அந்த ஐஃபோனை டெசிஷன் கண்டெக்ஸ்ட் அப்படின்ற வழியில் பார்த்தோம் அப்படின்னா ஐஃபோனுக்கு பல ஃபீச்சர்ஸும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் ஃபீச்சர்ஸையும் மட்டும் வச்சு பார்த்து ஐஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுறது டெசிஷன் கண்டெக்ஸ்ட். இந்த விஷயம் எல்லாருக்குமே காமனாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஐஃபோனோட டிசைன் இது, ஐஃபோனோட மாடல் இது, ஐஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இது அப்படின்றது எல்லாருக்குமே காமனாக இருக்கும். பார்த்துட்டு அதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி
முடிவு பண்ணுவாங்க. இன்னொன்று சைக்கலாஜிக்கல் கண்டெக்ஸ்ட், உளவியல் சூழல். இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு ஐஃபோன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய கருத்து மாறுபடும். அவங்கக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, அவங்களால ஐஃபோனை வாங்கி மேனேஜ் பண்ண முடியுமா, இல்லை ஐஃபோனுக்கான தேவையான அதுமாலே அவங்கக்கிட்ட இருக்கா, இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோனோட மிகப்பெரிய ஃபேன்னா அப்படின்னா ஐஃபோனை பற்றின ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எனக்கு தெரியும். அதாவது என்னென்னா என்னால் டவுன்லோட் பண்ண முடியாது, சில விஷயங்களை பே பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஐஃபோன்லேருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு மற்ற ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு ஷேர் பண்ண முடியாது, இப்படிங்கிற விஷயம்லாம் என்னோட கண்ணுக்கு தெரியும். இதுவே நான் ஐஃபோனோட ஃபேனாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு ப்ரைவசி இருக்குது, நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது, நல்ல கேமரா இருக்குது, நல்ல குவாலிட்டி இருக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, இப்படின்னு சொல்லி நான் பல விஷயத்தையும் சொல்லி ஐஃபோனை நான் அப்ரோச் பண்ணுவேன். அப்போது டெசிஷன் கண்டெக்ஸ்டில் ஒரு விஷயம் எல்லாருக்குமே சேமாக இருக்குது, சைக்காலஜிக்கல் கண்டெக்ஸ்டில் அது டிஃபர் ஆகுது. அவங்களோட மனநிலையும் உளவியல் சிந்தனைகளையும் பொறுத்து டிஃபர் ஆகுது. இதுதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். அப்போ சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்றது எந்த ஒரு சூழ்நிலையில், எந்த ஒரு மனநிலையில் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், அந்த முடிவு அப்ஜெக்டிவாக இல்லாமல் எப்படி ஒரு சார்பு நிலையை எடுக்குது அப்படிங்கிறது தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் குறிப்பிடுது. சரி, இப்போது இந்த 2 வீடியோவுக்கு வருவோம். சவுக்கு சங்கருடைய வீடியோ, அவருடைய பார்வையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அருண் அப்படிங்கிறவர் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் போகிற இடத்துலலாம் ஒரு சில பெண்கள் அவர் கீழே வேலை பார்க்குறவங்க இவரை லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணுறதும் இவரோட அழகை பார்த்து கிடையாது, இவர் இருக்கிற பொசிஷனை பார்த்து. இவர் நம்ம கூட இருந்தார் அப்படின்னா நம்மளுக்கு உயர் பதவி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அப்போது இவரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து அருண் எப்படி தெரிகிறாரு அப்படின்னா, சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அருண் மோசமானவர், கரப்டான ஒரு ஆள், இப்போ இருக்கிற ஆட்சியில் ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக இருக்கார். அவர் நினச்சாரு அப்படின்னா பல போலீஸ் அதிகாரியின் அப்பாயின்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அவர் ஆட்சிக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள கேஸ் போட்டு உள்ளே தள்ளி ஆட்சியில் முக்கியமாக இருக்கிற ஆள்கள்கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறதா சவுக்கு சங்கரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து அருண் தெரிகிறாரு. சவுக்கு சங்கர் சொன்ன கருத்தை பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற சாட்டை ஜெயமுருகன் எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, எந்த பொண்ணாவது இப்படி செய்வாளா, எஸ்ஐ பெண்கள் எல்லாமே இப்படி தான் அப்படின்னு சொல்ல வரியா, எங்கள் வீட்டில் கூட தான் ஒரு பொண்ணு காவல்துறையில் வேலை பார்க்குறா, அவளையும் இப்படி தான் சொல்கிறியா, அப்போது நீ காவல்துறையில் மட்டும் இருக்கிறவங்கள சொல்லலை, ஒட்டுமொத்த துறையிலையும், அதாவது தகவல் துறை, பத்திரிகை துறை, விமானத்துறை இப்படின்னு இருக்கிற எல்லா துறைகளில் வேலை பார்க்குற பெண்களையும் இவர் தப்பாக தான் பேசுகிறாரு. அதாவது இப்படி வெளியே வேலை பார்க்குற பெண்கள் எல்லாமே போகிற இடத்துல உயர் அதிகாரி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா உயர் பதவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்ல வராரு. இது மட்டும் போதாது அப்படின்னு ஜெயலலிதாவின் ஏடிஎம்கே கட்சியின் தலைவரான எடப்பாடி பழனிசாமி இந்த அரெஸ்ட்டை கண்டிக்கிறாரு அப்படிங்கிறதான் மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது சாட்டை ஜெயமுருகனோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து எதன் அடிப்படையில் சவுக்கு சங்கரை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, சாட்டை ஜெயமுருகன் ஒரு நல்ல சிறந்த மேடை பேச்சாளர், நல்ல எமோஷ்னலாக மக்களை அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அப்போது சவுக்கு சங்கர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவருக்கும் சாட்டை ஜெயமுருகனுக்கும் என்ன பிரச்சனைலாம் போயிருக்கு அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு தான் இவர் கருத்து தெரிவிக்கிறாரு. அப்போது அந்த அடிப்படையை பார்த்தோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் ஆல்ரெடி சீமானை பற்றி, சீமானுக்கும் மணலில் காசு போயிருக்கு, அதனால தான் சீமான் மணல் விஷயத்தை பற்றி வெளியே பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த துரைமுருகன் மனசில் வச்சு பேசியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பல கருத்து வேறுபாடுகள் ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சிக்கும் சவுக்கு சங்கருக்கும் நடந்திருக்கு. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட பார்வையில் சவுக்கு சங்கர் மோசமான ஆளாகவும் அவர் சொல்கிறது எல்லாமே தப்பான அலிகேஷன்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற மனநிலையில் இப்படி ஜென்ரலைஸ் பண்ணுறாரு. சரி, அப்போ ஒரு தேர்ட் பர்சனாக இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் நடக்கிற விவாதத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா பேசிக்கான கொஷின்ஸ் நம்மளுக்குள்ளே எழணும். ஆக்சுவலாக முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, சவுக்கு சங்கர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு, அதாவது சில பெண்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறாரு. அப்போ அந்த குற்றச்சாட்டுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அவர் சொன்னது முழுக்க பொய் அப்படின்றதுக்கும் சான்சஸ் இருக்குது, அவர் சொன்னது முழுக்க உண்மை அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது 2த்துக்குமே நிதானமாக யோசித்தோம் அப்படின்னா 2த்துக்குமே சான்சஸ் இருக்குது. 2வது விஷயம்,
சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, நிஜமாலே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது ஒரு பெண் எஸ்ஐ அதிகாரி வந்து சவுக் சங்கரை காண்டாக்ட் பண்ணி, அருண் வந்து இப்படி தான் பிஹேவ் பண்ணுறாரு, அவரை யார் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உயர் பதவி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு, மற்றவங்க எல்லாமே வந்து ஏமாந்து போகிறோம் அப்படின்னு ஒரு உண்மையான ஒரு அலிகேஷன்ஸை வைக்கிறாங்க அப்படின்னா, சவுக் சங்கர் அதை பொதுவெளியில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தப்பு அப்படின்ற இடத்துல இருந்து பார்க்குது. அது சரியான விஷயமா? உண்மையாலே இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அதை வந்து எப்படி பொதுவெளியில் ஒரு அலிகேஷனாக முன்னாடி வைப்பீங்க? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அவரோட சவுக்கு சங்கரோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பெண்களை தான் அவர் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இன்டென்ஷனாக வச்சு பேசுகிறாரு. ஆனால் சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணுறாருன்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒட்டுமொத்த பெண்களையும் உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாரு. அதாவது பெண்கள் எந்த பொண்ணாவது இப்படி சொல்லுவாளா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து, காவல்துறை பெண்கள்லேருந்து, விமானத்துறையிலேருந்து, தகவல் துறையிலேருந்து, பத்திரிகை துறையிலேருந்து, இப்படி எல்லாரையும் ஒரு ஒரு துறையில் இருக்க எல்லா பெண்களையும் சேர்த்துட்டு வந்து உள்ளே விட்டு, ஜெயலலிதாவே உள்ளே எடுத்துகிட்டு வந்து விட்டு, ஒட்டுமொத்த பெண்களையுமே இப்படி தான் அவர் கேவலமாக பேசுகிறாரு, ஒட்டுமொத்த பெண்களையுமே கொச்சைப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன்ஸை முன்னாடி வைக்கிறாரு. அப்போது அவரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, சவுக்கு சங்கர் வந்து எல்லா பெண்களையும் பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு எமோஷ்னலாக அந்த டெசிஷனை அவர் வந்து ரீச் பண்ணுறாரு. இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், இப்போது சவுக்கு சங்கர் வச்ச அலிகேஷனை அப்படியே ஆப்போசிட்டில் திருப்பி போட்டு பாருங்களேன். அதாவது பெண்களை ஆண் இடத்துலையும் ஆணை பெண்கள் இடத்துலையும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சவுக்கு சங்கர் சொன்ன அலிகேஷன்ஸை நீங்கள் வந்து ஒட்டுமொத்த ஆண்களையுமே அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷனை நம்மளால் எடுக்க முடியுமா? அப்படின்னு ஒரு முடிவை நம்மளால் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அடிப்படையாக புரிஞ்சுக்கலாம் சவுக்கு சங்கரோட ஃப்ரேமில் இருந்து அருண் எப்படி தெரிகிறாரு, சாட்டை துரைமுருகனோட ஃப்ரேமில் இருந்து சவுக்கு சங்கர் எப்படி தெரிகிறாரு அப்படிங்கிறதான் இதில் வெளிப்பட்டிருக்கே தவிர, அவங்களுடைய முடிவெடுக்கும் சூழலும் அவங்களுடைய உளவியல் சூழலையும் பொறுத்து தான் வந்து அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து நம்மளுக்கு ரெண்டு பேருமே சரியாக சொல்கிறதா அப்படின்னு தோணலாம். இல்லை நம்மளுடைய உளவியல் சூழலை பொறுத்து சாட்டை துரைமுருகன் வந்து ரொம்ப சரியாக பேசியிருக்காரு, சவுக்கு சங்கர் ரொம்ப தப்பாக பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தோணலாம். இன்னொரு எக்ஸாம்பிளாக சீமான் அவர்கள் இதை ஒட்டி கொடுத்த கருத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். உயர் காவல்துறை அதிகாரி ஐயா அருண் அவர்களோட அந்த சில பெண் காவலர்களை இணைச்சி பேசுனது வந்து கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குல்ல, நமக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கும்போது அது தவிர்த்துருக்கலாம் தம்பி, அது அதனால் நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. அது ஆனால் அங்கேருந்து 1/2 கிலோ கஞ்சா எடுத்ததாக தான் கைது பண்ணதாக சொல்கிறாங்க. கஞ்சா வச்சது யார்? கஞ்சா வச்சது யார்? கஞ்சாவை கவர்மெண்ட்டு தான் விற்கிது, அப்புறம் போட்டு கஞ்சா விற்கிது. சாராயம் விற்கிட்டு பார்த்துச்சு. இப்போ எங்கேயும் கஞ்சா விற்கிறவங்களை பிடிக்கிறது இல்லையே, ஏன்னு கேளுங்க. கஞ்சாவை அவங்களே தான் விற்கிறாங்க. ஸோ சீமான் என்ன சொல்லியிருக்காரு, பத்திரிகையாளர்கள் வந்து சவுக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சவுக்கு சங்கர் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களோட கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சீமான் கிட்டே கேட்குறாங்க. சீமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சவுக்கு சங்கர் இப்படி பேசியிருக்கக்கூடாது, அருண் ஐயா அவர்களை வந்து பெண் காவலர்களோட தொடர்பு படுத்தி பேசுனது வந்து நம்மளுக்கே வந்து கேட்க எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு கேள்வி சீமான் கிட்ட வைக்கிறாங்க, அதாவது கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்களே, சவுக்கு சங்கர் மேலே கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து என்ன அடுத்த செகண்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கஞ்சாவை யார் வச்சது? தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா கேஸில் யாரையுமே பிடிக்கிறதே கிடையாது, ஏன்னா கஞ்சா வைக்கிறதே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தானே அப்படின்னு சொல்லி அவரோட கருத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சீமான் அவர்களோட மனநிலையிலேருந்து, அவரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து அருண் எப்படி தெரிகிறாரு அப்படின்னா, உயர்ந்த போலீஸ் அதிகாரியாகவும் நல்ல மனுஷனாகவும் தெரிகிறாரு. அதே சமயத்தில் பெண்களை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கூட நீங்கள் கம்பேர் பண்ணியே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கட்சியோட தலைவர், அவசரப்பட்டு பெண்கள் விஷயத்தில் நம்ம வந்து எந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடாது. அப்போது இப்போதைக்கு நம்ம வந்து சவுக்கு சங்கர் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் அவர் வந்து இந்த கருத்தை பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது விஷயம், சவுக்கு சங்கர் மேலே கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கஞ்சா கேஸா, கஞ்சாவை யார் வச்சது அப்படின்றத அடுத்த செகண்டே கேட்குறாரு. அப்போது தமிழ்நாடு போலீஸை பற்றின ஒரு மனநிலையும் புரிதலும் அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அவரோட ஆன்சர் வந்து வெளியே வந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு போலீஸுக்கு வந்து
கடந்த காலத்து அனுபவங்கள்லாம் எடுத்து அவர் பார்க்கும்போது என்னென்னா, தமிழ்நாடு போலீஸ் இப்படி தான் வந்து எல்லார் மேலேயும் கஞ்சா கேஸ் போடும், கஞ்சாவை இவங்களே எடுத்துகிட்டு போய் வந்து வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. ப்ளஸ்ஸு இப்போ போயிட்டுருக்க ட்ரக்கு கேஸ் எல்லாம் மனசில் வச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கவர்மெண்ட்டு தான் ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்கிற ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. இப்போது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஆப்போசிட்டாக திருப்பி போட்டு பார்த்தோம் அப்படின்னா, நிஜமாலே சவுக்கு சங்கர் சொன்ன அலிகேஷன்ஸ் வந்து கரெக்டு தான் அப்படின்றதுக்காகவும் 50% சான்ஸ் இருக்குது. இல்லை சீமான் சொன்ன மாதிரி 50% தப்பான ஒரு முடிவு, அருண் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த போலீஸ் அதிகாரி இப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் சீமான் எந்த நிலைப்பாடை எடுக்கிறாரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்தீங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட், கஞ்சாவை யார் வச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் சவுக்கு சங்கர் கஞ்சா வச்சுருக்கக்கூடாது? அவர் கஞ்சா வச்சுருக்கிறதுக்கான சான்ஸும் 50% இருக்குது. கஞ்சா வச்சு இல்லாமல் ஒரு சரியான ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கும் 50% சான்ஸ் இருக்குது. ஆனால் சீமான் எந்த ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்தீங்க. அப்போது முடிவெடுக்கும் சூழலும் உளவியல் சூழலும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை டிசைட் பண்ணுது. அப்போது அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் இருந்து நம்ம வந்து ஒரு டெசிஷனை அப்ரோச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கைகளும் நம்மளுடைய அணுகுமுறைகளும் நம்மளுடைய கருத்துக்களும் நம்மளுடைய கடந்த கால அனுபவங்களும் நம்ம எடுக்கிற முடிவை பாதிக்குது. அப்படி பாதிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்ஜெக்டிவாக ஒரு டெசிஷனை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு சார்பு நிலையெல்லாம் நம்ம வந்து ஒரு முடிவாக எடுக்கிறோம். அப்படி தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஒர்க் ஆகுது. இப்போது இதில் யார் சரி, சீமான் சரியா, சவுக்கு சங்கர் சரியா, சாட்டை துரைமுருகன் சரியா அப்படிங்கிறத கோர்ட் வந்து எல்லாரோட கருத்துக்களையும் கேட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. கோர்ட்டுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? எது சமூகத்துக்கு சரியானது, எது சமூகத்தை பாதிக்காது, எப்படி எது சரி தப்பு அப்படிங்கிறது கோர்ட்டுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்கும். அவங்க அது வழியாக பார்த்து முடிவெடுப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மூலமாக எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளுடைய முடிவுகள் எல்லாமே சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி எப்பயுமே நம்ம ஒரு கொஷினோடைய இருக்கலாம். அதாவது நம்ம எப்பயுமே ஒரு ஓப்பன் மைண்டோடு இருக்கலாம். யார் வேணால் அந்த முடிவை கொஷின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுத்து நம்ம எப்பயுமே ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அடுத்தது, பிறருடைய முடிவை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு சூழலில் அவங்க அந்த கருத்தை தெரிவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நிதானமாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவங்களோட கருத்து சரிதானா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு போய் நம்ம பார்த்துக்கலாம். அதே சமயம் என்னோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை எடுத்துகிட்டு போய் அடுத்தவங்களோட கருத்தோட வச்சு பார்த்துட்டு அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாமல் தவிர்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சீமான் பண்ணது தான். இப்போது சீமானோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அருண்றவர் நல்லவராக தெரிகிறாரு. ஆனால் சவுக்கு சங்கரோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அருண் அப்படிங்கிறவர் தப்பானவராக தெரிகிறாரு. ஆனால் சீமான் என்ன பண்ணுறாரு, எந்த அடிப்படையில் சவுக்கு சங்கர் கருத்து தெரிவித்தார் அப்படின்னு இல்லாமல் இவருடைய அருண் அப்படிங்கிற பிம்பத்தை எடுத்துகிட்டு போய் சவுக்கு சங்கரோட கம்பேர் பண்ணி அருண் வந்து சரியானவர் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் கஞ்சாவையும் போலீஸோடையும் இவருடைய கருத்தை எடுத்துகிட்டு போய் இவருடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு போய் சவுக்கு சங்கர் இப்படி பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ அப்போது பிறருடைய கருத்தை நாம் கேட்கும்போது அவங்க எந்த சூழலில் அந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். இன்னொன்று, நம்மளுடைய சூழலை எடுத்துகிட்டு போய் பிறருடைய சூழலோட வச்சு பார்த்துட்டு அவங்க சொன்னது சரி தப்பு அப்படின்னு முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.